எனது சூர்யா 45 படத்தோட மியூசிக் டைரக்டர் இவரா? இது என்னடா ஏஆர் ரகுமானுக்கு வந்த சோதனை? ஆமாங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 45 படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இதை வந்து ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போடுறாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து ஏஆர் ரகுமான் அஃபீஷியலாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நான் மியூசிக் போடல, விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. இப்போ இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சாய் ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. சாய் ஐயங்கார் யாருன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கட்சி சேர பாட்டு, அதுக்கப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சாங் வந்துச்சுல்ல, ஆசை கூட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாங்கெல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணவர் தான் அவர். இருந்தாலும் வந்து இவரை பாராட்டி ஆகணுங்க. ஒரு யங் டேலண்ட் தான். 20 டு 25 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு சூர்யா படத்துக்கே மியூசிக் போடுற லெவலுக்கு வந்துட்டார். இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். இருந்தாலும் வந்து சூர்யா ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்த கங்குவா பயங்கரமாக அடி வாங்குச்சு. எந்தளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 45 எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு சாய் ஐயங்காரோட கம்பேக்கும் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் பண்ண போகிறான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கை கொடுக்க போகிறார், எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.